தார்னிகா வேறு யாருமே கிடையாது. 90களில் புகழ்பெற்ற நடிகையாக இருந்த ராணியினுடைய மகள் தான். இன்னும் சொல்லணும்னா நாட்டாமை படத்தில் டீச்சர் கேரக்டர் நடித்து பட்டி தொட்டி எல்லாமே புகழ்பெற்ற அந்த ராணி அவர்கள் தான். தமிழ் சினிமாவில் பிரபல நடிகையாக இருந்த ராணியினுடைய மகளான தார்னிகா கொம்பு சிவி அப்படின்ற படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் ஹரிகுமார் நடித்த திருத்தம் படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானாலும் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தினுடைய படத்தின் மூலம் மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றார் பொன்ராம். இவர் தொடர்ந்து ரஜினி முருகன், சீமராஜா, எம்ஜிஆர் மகன், டிஎஸ்பி ஆகிய படங்களை இயக்கியிருக்கார். சிவகார்த்திகேயனை வைத்து அவர் இயக்கிய 3 படங்கள் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் மீதமுள்ள படங்கள் பெரிய அளவில் பேசப்படலை. இதனால் மீண்டும் கம்பேக் கொடுக்கும் வகையில் கொம்பு சிவி அப்படின்ற படத்தை இயக்கியிருக்கார். இதில் ஹீரோவாக மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிச்சிருக்கார். முக்கிய வேடத்தில் சரத்குமார் இடம்பெற்றிருக்கிறார். மேலும் காளி வெங்கட், கல்கிராஜா ஆகியோரும் நடிச்சிருக்கிறாங்க. கொம்பு சிவி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக தார்னிகா அறிமுகமாயிருக்காங்க. இந்த படத்தில் போலீஸ் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய ட்ரெய்லர் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற நிலையில் கொம்பு சிவி படம் டிசம்பர் 19ஆம் தேதி வெளியாக இருக்குது. இந்த தார்னிகா வேறு யாரும் கிடையாது. 90ல் புகழ்பெற்ற நடிகையாக இருந்த ராணியின் மகள் தான் அப்படின்றது இப்போ வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.